சொல்லும்போதே ₹1000 நாங்கள் கொடுக்குற ரீசன் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இவங்க 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்காங்கன்னா அந்த வறுமை கோட்டு கீழ் கம்மியாக தானே ஆகியிருக்கணும். ஏன் இவங்க ரூபாய் அதிகமாக்குறாங்க? இந்த பட்ஜெட் தாக்கல் வந்து இன்னும் மேலும் கடனை உண்டாக்கும், தமிழ்நாட்டிற்கு மேலும் கடனை உண்டாக்க தான் இது கடன் சுமையை அதிகரிக்கிறதுக்கான பட்ஜெட் தாக்கலாக தான் நான் பார்க்குறேன். அவங்க தரலனா கூட நாங்கள் வந்து கொள்கையை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் தங்கம். இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கலாம்? இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை இது எல்லாமே வந்து எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். புதிய அதிபர் பதவியேற்ற அப்புறம் இலங்கையில் எவ்வளோ மீனவர்களை கைது செய்கிறாங்க. ஏன் அதை பற்றி கேட்கவே மாட்டுறாங்க? ஏன் அப்போ தமிழ் இல்லையா? அப்போ தமிழ் காக்கணும்னு தோணுலையா? கச்சத்தீவை விட்டு கொடுக்கும்போது தமிழ் தெரியலையா? மதுரையில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ராமேஸ்வரத்துக்கும் மதுரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. தூத்துக்குடிக்கும் ராமேஸ்வரத்துக்கு அதே ஒரு 100-120 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் இருக்குது. இது எதுக்கு அங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு புதிய விமான நிலையம்? ஆல்ரெடி அங்கே நிலப்பரப்பு கம்மி. ராமேஸ்வரத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் பிரச்சனையே இன்னும் இது வரைக்கும் முடிவே தெரியல. இது எதுக்கு புதுசாக ஒரு விமான நிலையம்? அங்கே நிலப்பரப்பும் கம்மியான இடம் ராமேஸ்வரம். ஸோ அங்கே எதுக்கு விமான நிலையத்தை கொண்டு போய் அங்கே நிதி நிலையம்னா இது ஒரு பிஸ்னஸ் சார். அங்கே அந்த இடத்த டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டெவலப் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்போ அங்கே விமான நிலையம் வந்துருச்சுன்னா சுற்றி உள்ள இடங்களோட மதிப்பு அதிகமாகிடும். ஸோ இதுதான் அவசியம். இது மக்களுக்கான நல்லது கிடையாது. ஜேசன் சஞ்சய் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக மாட்டார். அவர் வரமாட்டார். இது வந்து வாரிசு அரசியல் ஆகாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர் மதிப்பிற்குரிய கோகுல் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட், அதாவது திமுக அரசினுடைய 5ஆம் ஆண்டு பட்ஜெட்டை வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக 2025 to 2026 ஆண்டுக்கான கடைசி முழு பட்ஜெட் இது. அதன் பிறகு அடுத்த வருடம் பிப்ரவரியில் தாக்கல் பண்ணுறது வந்து இடைநிலை பட்ஜெட்டாக தான் வந்து இருக்கும், 6 மாத கால பட்ஜெட்டாக. இந்த கடைசி முழு பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்குறோன்னா, இது ஆக்சுவலாக அவங்களோட கடைசி பட்ஜெட் இது. ஸோ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இது கடைசி பட்ஜெட்டாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், கரெக்ட் தான். ஏன்னா 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வர்றதுனால இடைக்கால 6 மாத கால பட்ஜெட் தான் அவங்களால தாக்க முடியும். ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு 2500 வரைக்கும் உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதாவது இவங்க ₹1000 கொடுக்குறேன்னு சொன்ன ரீசனே வந்து வறுமை கோட்டை கீழே இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த பட்ஜெட் தாக்கலில் சொல்லும் போதே ₹1000 நாங்கள் கொடுக்குற ரீசன் வந்து வறுமை கோட்டை கீழே இருக்கவங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இவங்க 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்காங்கன்னா அந்த வறுமை கோட்டு கீழ் கம்மியாக தானே ஆகியிருக்கணும். ஏன் இவங்க ரூபாய் அதிகமாக்குறாங்க? ₹1000 ஏன் இப்போ 2500 ஆகியிருக்காங்க? 1 கோடி மக்கள், 1 கோடி பெண்களுக்கு நாங்கள் வந்து ₹1000 கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அது ஏன் 1 கோடியே 60 லட்சம் இல்லை 60 லட்சம் இல்லை 40 லட்சம் குறைக்காம ஏன் அந்த 1 கோடி மக்களுக்கு திரும்ப 2500 1500 காசு அதிகரித்து கொடுக்குறாங்க? ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் வந்து கடனில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 to 9 லட்சம் வரைக்கும் கடலில் தான் இருக்குது. 8 லட்சம் கோடியிலேருந்து கடலில் இருக்குது. இப்போ இவங்க கொடுக்கறது எல்லாமே இன்னும் கடன் தான். ஸோ இதுக்கப்புறம் இவங்களால பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியாதுன்றதுனால நான் இப்போ 2500 உயர்த்தி தரேன். இது கன்ஃபர்மேஷன் கிடையாது, பட் ஒரு அசம்ஷன். ஸோ 2500 வரைக்கும் நாங்கள் தரலாம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பில். எதுக்காக? இது ஏற்கனவே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ₹1000 கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டை கீழே இருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கம்மியாக இருக்குன்னா இவங்க கொடுக்குற அந்த மக்களுக்கும் கம்மியாக இருக்கணும்ல. 1 கோடி பெண்களுக்கு கொடுக்கறது வந்து 60 லட்சமாவது கம்மியாக இருக்கணும் இல்லையா? பட் இருந்தாலும் இவங்க அந்த ரூபாய் மதிப்பை உயர்த்தி ₹1000 2500 மாற்றலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்கன்னா இந்த பட்ஜெட் தாக்கல் வந்து இன்னும் மேலும் கடனை உண்டாக்கும், தமிழ்நாட்டிற்கு மேலும் கடனை உண்டாக்க தான் இது கடன் சுமையை அதிகரிக்கிறதுக்கான பட்ஜெட் தாக்கலாக தான் நான் பார்க்குறேன். இப்போ பொதுவாக வந்து இப்போ ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தானே வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுது. இப்போ எதிர்கால தலைமுறையினர், மாணவர்கள், இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்கால கல்வியை வந்து சிறந்த வகையில் வந்து கொடுக்கணும். ஒரு சிறந்த தொழிற்சாலைகளை வந்து இவங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கணும். நல்ல உயர்கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தானே வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பட்ஜெட் ஒரு திட்டமிடல் எல்லாமே வந்து இருக்குது. விவசாயம் மற்ற எல்லா துறைகள் சார்ந்துமே அது வந்து எப்படி நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து கடன் வாங்குவதால் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகும்னு சொல்ல முடியும்? ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்கள் தானே. கரெக்டையா? நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, ஃப்யூச்சரை நோக்கி தான் பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒரு அப்பா,
தாய் தந்தை 3 மகன்கள் வச்சுக்கோங்க. தாய் தந்தை ஒரு 3 மகன்களையும் ஒன்றா வளர்த்து நல்லா படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஒரு பையனை மட்டும் படிக்க வச்சு ஒரு பையனை மட்டும் நான் மேலே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா மீதி 2 பேர் குடிகாரனாக்குறாங்களா? மீதி 2 பேர் இங்கே குடிகாரனாக்குறாங்களா? இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படிதான் இருக்கு. இங்கே ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. எவ்வளோ போராட்டங்கள் இருக்கு. எவ்வளோ அரசு ஊழியர்கள்லாம் நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது ஃபியூச்சர்டிக்காக பண்ணுறோம், நான் வந்து அடுத்த தலைமுறைக்காக பண்ணுறோம். இருக்கிற தலைமுறையே கஷ்டத்தில் இருக்குங்க. அடுத்த தலைமுறை எதுக்கு? ஃபஸ்ட்டு இருக்கிற தலைமுறை சரி பண்ணால் தானே அடுத்த தலைமுறை சரியாயிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அந்த குடும்பத்தில் அந்த ஒருத்தர் 3 பேருமே படிச்சுட்டா டெவலப் ஆகிடும் இல்லையா? தமிழ்நாடு அதே மாதிரி தானே. தலைவர்கள் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாழ்ந்துட போகிறோம் இல்லையா? ஸோ இந்த பட்ஜெட் தாக்கலை பொறுத்தவரை அத்தியாவசிய தேவைகளுக்கான பட்ஜெட் தாக்கலாக எனக்கு தெரியல. இன்னொரு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுற ஒரு வாட்டியும் கடன் சுமை அதிகரிச்சே தான் இருக்குது. இதில் வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலையை கம்மி பண்ணலாம் இல்லையா? இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, கடன் வாங்குறது வந்து ஃபியூச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக தான் சொல்லி கேட்டீங்க. கடன் வாங்குறதுனால அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறிக்கிட்டே தானே இருக்கு. பால் விலை ஏறிடுச்சு, கம்மி பண்ணுறாங்க, இது வரைக்கும் கம்மி பண்ணல. எண்ணெய் விலை ஏறிட்டு இருக்கு, பருப்பு விலை ஏறிட்டு இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை கம்மி பண்ணலாம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம் இல்லையா? ஸோ இதை வந்து ஃபியூச்சர் டிக்கெட் முதல்ல இருக்கிற பிரச்சனையை முடிப்போம், அதுக்கப்புறமா அதை வந்து ஃபியூச்சருக்கு பார்ப்போம். நிதியை இழந்தாலும் கொள்கையை விட்டு தர மாட்டோம் என்று பேசியிருக்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு இந்த கல்விக்காக ஒதுக்கப்படுற அந்த 2152 கோடி ரூபாய் நிதி வந்து கொடுக்காதன் காரணமாக பல்வேறு கண்டனங்கள் வந்து மத்திய அரசு மீது வைக்கப்பட்டது. ஆனால் அவங்க வந்து இதை நீங்கள் புதிய கல்விக்குள்ளியை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதானில் வந்து எல்லாருமே அது மாதிரி தான் ஒரு சார்ஜ் வந்து வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு மீது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து இருமொழி கொள்கை தான் அங்கே வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறதன் காரணமாக இப்போ திமுக அரசு இது மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கு. அவங்க தரலனா கூட நாங்கள் வந்து கொள்கையை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் தங்கம் தென்னரசு. இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கலாம்? இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, இது எல்லாமே வந்து எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. ஸோ கரெக்டு, ஹிந்தி வந்து கட்டாயம் இல்லை, அதெல்லாமே ரெண்டாவது. ஹிந்தி கற்றுக்கிறதுனால தப்பு இல்லையே, இதில் என்ன தப்பு இருக்குது? இந்தியை திணிக்க சொல்லலை, அவங்க கற்றுக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த தப்புமே இல்லையா? ஸோ இவங்க வந்து மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, இது எதையோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்காக இது மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு இந்த பட்ஜெட் தாக்கல் இதில். நாங்கள் வந்து உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் தமிழை விட்டு கொடுக்க மாட்டோன்னு சொன்னீங்கன்னா இலங்கையில் அவ்வளோ தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, ஒருத்தருமே கேள்வி கேட்க மாட்டாங்களே. இப்போது புதிய அதிபர் பதவியேற்ற அப்புறம் இலங்கையில் எவ்வளோ மீனவர்களை கைது செய்கிறாங்க, ஏன் அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க? ஏன் அப்போ தமிழ் இல்லையா? அப்போ தமிழ் காக்கணும்னு தோணலையா? கச்சத்தீவை விட்டு கொடுக்கும்போது தமிழ் தெரியலையா? இப்போ மட்டும்தான் தமிழ், என் தமிழ் கொள்கை. தமிழ்ன்றது மொழி, அது நம்மளோட தாய்மொழி, நான் விட்டு கொடுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் தமிழுக்கு ஆல்ரெடி பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்குது, அதை விட்டு மொழியில் பிரச்சனை. மொழி கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்தியா அவங்க திணிக்கல, இந்தியை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வந்து புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிச்சிருக்காரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. ஏற்கனவே சவுத் ஜோனில் மதுரையில் ஏர்போர்ட் இருக்குது, தூத்துக்குடியிலாம் ஏர்போர்ட் இருக்குது. இப்போ ராமேஸ்வரத்துலையும் ஏர்போர்ட் கொண்டு வரதன் மூலம் இப்போ தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். என்ன பயன் இருக்குது இதில்? ஆல்ரெடி மதுரையில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, ராமேஸ்வரத்துக்கும் மதுரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. தூத்துக்குடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அதே ஒரு 100-120 கிலோமீட்டர் வித்தியாசம் தான் இருக்குது. இது எதுக்கு அங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு புதிய விமான நிலையம்? ஆல்ரெடி அங்கே நிலப்பரப்பு கம்மி. ராமேஸ்வரத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் பிரச்சனையே இன்னும் இது வரைக்கும் முடிவே தெரியல. இது எதுக்கு புதுசாக ஒரு விமான நிலையம்? அங்கே நிலப்பரப்பும் கம்மியான இடம் ராமேஸ்வரம். ஸோ அங்கே எதுக்கு விமான நிலையத்தை கொண்டு போய் அங்கே நிதி நிலையம்னா இது ஒரு பிஸ்னஸ் சார். அங்கே அந்த இடத்த டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டெவலப் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்போ அங்கே விமான நிலையம் வந்துருச்சுன்னா சுற்றி உள்ள இடங்களோட மதிப்பு அதிகமாகிடும். ஸோ இதுதான் அவசியம், இது மக்களுக்கான நல்லது கிடையாது. இது ஆல்ரெடி 100 கிலோமீட்டரில் மதுரையில் இருக்குங்க, நீங்கள் டெவலப் பண்ணணுன்னா அங்கே டெவலப் பண்ணிக்கோங்க. மதுரையில் ஏர்போர்ட் பெருசாக, ராமேஸ்வரம் வந்து ஒரு சுற்றுலா தலமாக வந்திருக்கு, ஆன்மீக சுற்றுலா தலமாக வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு. மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் 100 கிலோமீட்டரில் இடைப்பட்டதில் நிறையா கோயில்கள் இருக்குது, நிறையா இடங்கள் உண்டு. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு தானே போவாங்க.
இப்போது வெளி மாநிலத்திலேருந்து வராங்க, வெளிநாட்டில் இருந்து வராங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக ராமேஸ் வந்து இறங்குறதுக்கும் மதுரையிலேருந்து இறந்து போகிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? டெவலப் தானே நம்ம கண்ட்ரிக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அது இன்னும் டெவலப் தானே. ஸோ ஏர்போர்ட் வந்தால் தான் டெவலப் பண்ணுறது கிடையாது இல்லையா? ஸோ ஆல்ரெடி இருக்குங்க, இங்கே பிரச்சனை இருக்குது. ஆல்ரெடி இங்கே நம்ம 8 லட்சம் கோடி கடனில் இருக்கோம். எதுக்கு புதிய விமான நிலையம் இப்போ அங்கே என்ன தேவை இருக்குங்க? ரயில் நிலையம் இப்போ அங்கே ரயில்வே பாம்பன் பாலம் கட்டி ரயில்கள் போகுது, ட்ரெயின்லேயும் போகலாம் மக்கள், பஸ்ஸும் போகுது, நிறையா போக்குவரத்து ஆகிடுச்சு. படகு போக்குவரத்து உருவாக்கி விடுங்க. அங்கே சுற்றுலாவுக்கு நீங்கள் சுற்றுலா டெவலப் பண்ணணுன்னா அங்கே போட்டிங் உருவாக்குங்க, போட்டிங் அதிகப்படுத்துங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போட்டிங் தான் இருக்கும் அங்கே கவர்மெண்ட்டுது. அதெல்லாம் டெவலப் பண்ணுங்கள். அங்கே ராமேஸ்வரத்தை சுற்றி சின்ன சின்ன தீவுகள் இருக்குது, அதை சுற்றுலாத்தலமாக நிறையா அறிவிங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏர்போர்ட் வந்தால் தான் சுற்றுலாத்தலம் வளரும்ன்றது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். தமிழக வெற்றி கழகத்தில் 120 மாவட்ட செயலாளர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள்னு சொல்லப்பட்டது. தற்போது 6ஆம் கட்டமாக 19 மாவட்ட செயலாளர் நியமித்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதிலும் குறிப்பாக ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளராக வந்து அவரிடம் கார் ஓட்டுநராக பணிபுரிந்த ராஜேந்திரன் அவருடைய பையன் சபரிநாதனுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு விஜய். இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் கருதுறீங்க? இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வாரிசு அரசியல் ஆயிராதா? இது எப்படி வாரிசு அரசியல் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வாரிசு அரசியல் கிடையாது. 120 சொல்லியிருக்காங்க, 19 போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு 6-7 பெண்டிங் இருக்குது. அதில் 120 140 போடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டமைப்பு ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகம் என்று அவங்க வந்து ஒரு பெரிய கட்டமைப்பாக உருவாக்கிட்டாங்க. ஸோ 140 பத்துமான்றது தெரியல. 120 சொன்னாங்க, மேபி 140 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 140 பத்துமான்றது தெரியாது. ஸோ இதில் வந்து கூட இருந்த ஊழியரோட மகனுக்கு அவர் போஸ்டிங் போட்டதில் எப்படி வாரிசு அரசியல் ஆகும்னு நினைக்கிறீங்க? கூட இருக்கவங்க மேலே தூக்கி விடுறாங்க. அவருக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அவர் ரொம்ப வருஷமா விஜய் கூடவே இருக்காரு, நற்பணி மன்றத்துல இருந்து இருந்திருப்பாரு. 20 வருஷமா அவருக்காக கொடுத்துட்டு 20 வருஷமா கூட இருக்காருங்க. அவரு கூடவே இருக்காரு. ஓகேங்களா? இளைஞனா ஒருத்தர் வராரு, அவருக்கு வழி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். யங்ஸ்டருக்கு வழி கொடுக்குறாங்க. எங்கள் தளபதி யங்ஸ்டருக்கு வழி கொடுக்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து யங்ஸ்டருக்கு வாங்க, நீங்கள் மேலே வாங்க, இளைஞர்கள் மேலே வாங்கன்னு சொல்லி ஒரு வழி கொடுக்குறாங்க. இது எப்படி வாரிசு அரசியல் ஆகுது? அவரோட பையனை கூப்பிட்டு உட்கார வைக்கலையே, அவரோட பையனை கூப்பிட்டு டெப்டி சிஎம் ஆக்கலையே. கூட இருந்த ஜேசன் சஞ்சய் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்து என்ட்ரி ஆக மாட்டார், வர மாட்டாருங்க. அவரோட வே ஆஃப் இதுவே வந்து வேறங்க. அவர் வரமாட்டார். இது வந்து வாரிசு அரசியல் ஆகாது. கூட கூப்பிட்டு டெப்டி சிஎம் உட்கார வச்சுக்க அளவுக்கு வந்து விஜய் அண்ணா அதை பண்ணலை. சமீபத்தில் தினமலர்ல ரிலீஸ் ஆன ஒரு கார்ட்டூன் பிளஸ் வந்து அந்த குறித்தான ஒரு செய்தி என்பது வந்து நிறைய பேர்த்த வந்து ஒரு ஆச்சரியத்துக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியது. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்களை ஒரு மோசமான சித்தரிப்புடன் ஒரு புகைப்படம் போட்டு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஒரு கார்ட்டூனா. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முன்பாக விகடனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டது. நரேந்திர மோடி அவர்களையும் ட்ரம்ப் அவர்களையும் சேர்த்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டது காரணமாக விகடனுடைய அபிஷியல் வெப்சைட்டே வந்து முடங்கி போகிற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம்லாம் வந்து ஏற்பட்டது. விகடன் இணையதளமும் முடக்கப்பட்டது. அப்புறம் இப்போ சரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தினமலருக்கு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு. இதை கருத்து சுதந்திரம்னு எடுத்துக்கிறீங்களா, இல்லை இது வந்து காழ்ப்புணர்ச்சின்னு எடுத்துக்கிறீங்களா? கருத்து சுதந்திரமோ காழ்ப்புணர்ச்சியோ அது வந்து அதையும் தாண்டி இது தேவையற்ற செயல் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ விஜய் அண்ணாவோட புகைப்படத்தை வந்து கற்பனையாக நான் கார்ட்டூனாக உருவாக்கி இதை ஒரு இது ஒரு நியூஸ். ஜஸ்ட் வந்து இப்போ இருக்க மீம் கிரியேட்டர்ஸ் வந்து இதை வச்சு பெருசாகலாம், இதை வச்சு நம்ம நாளைக்கு டெவலப் ஆகும், நம்ம வியூஸ் ரெடியாகும். சார் இங்கே அவர் நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு சார். அவர் நல்லது பண்ணவே விட மாட்டீங்களே. மீடியாவுக்கு வரலன்னு கேட்குறீங்க, மீடியாவுக்கு அப்படியே வெளியே வரலன்றீங்க. அப்படியே வந்தால் பரந்தூர் போகிறாரு, பரந்தூர் போனால் வெளியே ஒரு இடத்துக்கு தானே வந்துட்டு போயிருக்கேன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஏங்க தலைவர்னா டெய்லி மக்களை சந்திக்கணுங்க. அவங்க தாங்க மக்கள் தலைவரா இருக்க முடியும். இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்காரு, பாப்பாருங்க. இதுக்கு ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். இருக்கட்டும், 1 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்ல பிரதர், நான் சினிமாவிலிருந்து முழுமையாக வெளியே வந்த பிறகுதான் அரசியல் முழுமையாக ஈடுபடுவேன். அவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு அவர் வரந்தானே சொல்றாரு. அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் இதே கேட்டுட்டு இருக்கேன். அவர் கமிட்மெண்ட் அவரோட கோல் நல்லா புரிஞ்சுக்க. அவர் கமிட்மெண்ட் கொடுத்தா அதை முடிப்பேன். அது வரைக்கும் நான் எந்த இதுலையுமே வந்து திசை மாற மாட்டேன்ற அவரோட கோல் அவர் கரெக்டா இருக்காரு. ஒரு படத்தை முடிச்சுட்டு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 9 மாசம் தான் இருக்கு. டிசம்பர் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சட்டமன்ற எலெக்ஷன் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை எல்லா கட்சிகளுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவர் ஒரு கோல் முடிச்சுட்டு தானே வரும். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம வெளியே வந்தால் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ படம் நடிகரன்னு போனா அப்புறம் இப்போ நீ அரசியலுக்கு வந்துட்டு நீங்களே சொல்ல மாட்டீங்களா?
நீங்களே சொல்லுவீங்க இல்லையா, அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை முடிச்சுட்டு நான் வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றதுல ஏன் அதுக்குள்ள ஒரு அதுக்கு இடையில எவ்வளவு மக்கள் பிரச்சனைகள்லாம் வந்து நடந்திருக்கும், எல்லாத்துக்கும் அவர் குரல் கொடுத்துட்டு தானே, எல்லாத்துக்குமே அவர் குரல் கொடுக்குறாரு, எல்லாத்துக்குமே அவர் ட்வீட் பண்றாருல்ல. அவர் ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணா கூடமே நீங்க அதுக்கு ஒரு மீடியாஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு இது வைக்கிறீங்களே, ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்களே, அவர் வெளியே வர மாட்டார், அவர் வெளியே வந்து மக்களை சந்திக்கவில்லை, அவர் மக்களை வந்து பார்க்கவில்லை. எப்படி அவர் பார்க்காம எல்லா விஷயம் அவருக்கு தெரியுது? ட்விட்டர்ல அறிக்கை இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் கருத்துக்களை மட்டும் போட்டா வந்து அரசியல் ஆயிருமா? அரசியல் ஏங்க, இன்னைக்கு இருக்க அரசியல் களத்தில் அதுவும் ஒரு அரசியலுங்க. ட்வீட் பண்ணா அதுக்கு ஐடிவிங்க இருக்குங்க, அது அவங்க பாத்துக்குவாங்க. ஒரு தலைவர் வந்து களத்துல மக்கள் தானே இருக்கணும், மக்களுடைய பல்ஸ் என்னன்னு கையில தெரியணும்ல. கரெக்டுங்க, வந்திருக்காருல்ல, இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிட்டார்லங்க. இன்னும் நீங்க சொல்ற அந்த டிசம்பருக்கு இன்னும் 8 மாசம் இருக்குங்க. 8 மாசம் வராம இருந்தா நீங்க பேசலாம்ல. அதுக்கு முன்னாடியே நீங்க பேசிடுறீங்களே, எங்க அண்ணன் வரவில்லை, 1 வருடம் ஆயிடுச்சு, கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆண்டு விழா கொண்டாடிட்டாங்க, இன்னும் வரல, இதே தான் கேட்குறீங்க. அவர் ஒரு கமிட்மெண்ட்ல அவரோட கோல்ல அவர் கரெக்டாக இருக்காருங்க. நான் முடிச்சுட்டு நான் வந்து மக்களோட பணியில முழுமையாக இறங்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை முடிச்சுட்டு வந்து இறங்கலைன்னா அப்போ நீங்க கேள்வி கேளுங்க. தேர்தல் களத்தில் விஜய்க்கு பல சவால்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விசிகா தலைவர் திருமா அவர்கள். உங்களுடைய கருத்து? சவால்கள் இருக்கும், சவால்கள் இல்லாமல் எந்த போட்டியுமே இல்லையா? போட்டினாலே சவால் தானே. ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறோம், அதுலேயுமே ஒரு போட்டி இருக்கும் இல்லையா? அப்போ தானே அந்த துடிப்போடு ஓட முடியும். ஸோ சவால்கள் அதிகமாகவே இருக்கும் விஜயண்ணாக்கு. அந்த சவாலெல்லாம் தாண்டி அவர் ஆட்சி அமைப்பார். 2026 அவர் ஆட்சி பிடிப்பார் கண்டிப்பாக. தமிழனால் உருவாக்கப்பட்ட லட்சணையை வந்து ஏன் மாற்றினாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடும் கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ தமிழ்நாடு அரசு ரூபாய் லட்சணைக்கு பதிலாக தமிழில் வந்து ரூபாய் வந்து குறிப்பிட்டிருப்பது மத்திய அரசு மீதான எதிர்ப்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கலாமா, இல்லை தமிழ் மொழி மீதான அதீத பற்றுன்னு எடுத்துக்கலாம்? சார், தமிழ் மீது பற்றுன்னு மட்டும் திரும்ப இன்னொரு வாட்டி கேட்காதீங்க சார். அது தமிழ் மீது பற்றுனா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தமிழுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. தமிழ் மீது பற்றுனா நீ தமிழை ரூ போட்டால் மட்டும்தான் தமிழை நீ காப்பாற்றுறியா? ரூ போட்டுட்டா நீ தமிழை காப்பாற்றிடுவியா? 1000 பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கே 1000 பிரச்சனை இருக்குங்க. இங்கே எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இல்லை. நான் இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரேன், நான் வந்து முதலீடுகள் கொண்டு வரேன் அப்படின்னா இங்கே இன்னும் இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் தான் இருக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பாரு. நன்றி சார். நன்றி.